சேலம் ஈஸி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் வர பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அழுக்கான சீப்பை எப்படி கைப்படாமல் நம்ம சுத்தம் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், அழுக்கு படிஞ்ச சீப்பு இங்கே இருக்குது. நம்ம என்ன பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தண்ணி கொதிக்கட்டும். இந்த மாதிரி தண்ணி கொதிச்சுட்டு இருக்கும்போது சிறிதளவு சோப் தூள் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. சோப் தூள் போட்டுக்கோங்க. பாருங்கள், சோப் தூள் போட்டாச்சு. கொதிச்சிட்ருக்கு தண்ணி. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நல்லா கொதித்து பொங்கி வருது. இந்த ஸ்டேஜில் அப்படியே சிம்மில் வச்சுக்கோங்க. நம்ம லிக்விட் சோப் வச்சுருக்கோம், லிக்விடாக அதை ஊற்றிக்கலாம். ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணுறது. இது ரொம்ப க்ளீன் ஆகிடும். பாருங்கள், அதை ஊற்றியாச்சு. ஒரு அரை மூடி லிக்விட் சோப் ஊற்றியாச்சு. அது கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து நம்ம அழுக்கான சீப்பு மேலே இப்படி ஊற்றிக்கலாம். ரொம்ப சூடாக இருக்கும், நீங்கள் கை தொட வேணாம். கொஞ்ச நேரம் இப்படி இந்த சூட்லேயே இந்த சீப்பு இருக்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இந்த மாதிரி கை தொடாதீங்க, ரொம்ப சூடாக இருக்கும். இந்த மாதிரி அப்பப்போ இந்த மாதிரி செஞ்சு விட்டுக்கோங்க. சூடு ஆறுனதுக்கப்புறம் வேணால் நீங்கள் தொட்டி இந்த மாதிரி அலசினீங்கன்னா நீங்கள் க்ளீன் ஆகிடும். நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இதை ப்ரஷ் போட்டு நல்லா தேய்க்கணுங்கிற அவசியமே இல்லை. பாருங்கள் ஃபஸ்ட் எப்படி இருந்தது, இப்போ பாருங்கள் எவ்வளோ க்ளீன் ஆகிடுச்சு. இந்த மாதிரி அலசிக்கோங்க. சூடு ஆறுனதுக்கப்புறம் வேணால் ஒரு முறை நல்லா கையை தொட்டு அலசிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நல்லா பளிச்சுன்னு ஆகிடுச்சு சீப்பு. இந்த மாதிரி நீங்கள் வீக் ஹெண்டில் இது மாதிரி செஞ்சு வச்சிட்டிங்கன்னா சீப்பில் ரொம்ப பளபளன்னு இருக்குங்க. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. இந்த மாதிரி சீப்பில் அழுக்கு இருந்து நம்ம அப்படியே சீவனோம்னா இந்த டேண்ட்ரஃப் பிரச்சனைலாம் வரும். நம்மளுடைய முடியும் ஸ்பாயில் ஆயிரும். அப்பப்போ இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நான் சொன்ன மாதிரி சூடு ஆறிடுச்சு. இப்போ நீங்கள் கை வச்சுட்டு இந்த மாதிரி அலசி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் காட்டும் போது பாருங்கள் எவ்வளோ அழுக்கு இருந்ததுன்ட்டு. இப்போ பாருங்கள், நம்ம எந்த கஷ்டமுமே இதே மாதிரி எல்லா சீப்பையும் அலசி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் சுத்தமான தண்ணியில் நம்ம அலசிக்கலாம். நீங்கள் இதை மாதிரி வாஷ் பண்ணும்போது இந்த தண்ணி சுட தண்ணி வைக்கும்போது நீங்கள் உப்பு தண்ணி யூஸ் பண்ணாமல் நல்ல தண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. சீக்கிரமாகவே அழுக்கு எடுத்துரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எந்த அளவுக்கு ஆயிருக்குன்ட்டு. இப்போ நம்ம பச்சை தண்ணியில் ஒரு முறை வாஷ் பண்ணிக்கலாம். இந்த சுட தண்ணியிலேருந்து எடுத்துகிட்டு இப்போ சுட தண்ணிலேருந்து நம்ம எடுத்துட்டோம். ஸோ சுத்தமான தண்ணியில் இந்த மாதிரி அலசி எடுத்துக்கலாம். ரொம்பவுமே சிரமம் இல்லாமல் ரொம்ப ஈஸியான வழி. இதே மாதிரி நீங்களும் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எவ்வளோ பளபளன்னு ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.